ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு 1.5 டம்ளர் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். தேவைப்படுறவங்க துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கணும். இப்போ அதை நல்லா கழுவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் சேர்த்துருக்கேன், 15 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சின்னதாக ஒரு பெருங்காய கட்டி, 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் சின்ன சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதையும் வரமிளகா, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் 10 பல் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதையும் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, சேனை, இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 காய்கறிகள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காய்கறிகள்லாம் வந்து 3/4 வெந்துடணும். இந்த எண்ணெயில் வதக்கும் போதே அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வதங்கிருச்சு, வெந்துருச்சு 3/4. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பொடியாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி லேசாக நல்லா வதங்கினதையும் நம்ம வந்து சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்ததையும் லைட்டாக நம்ம வந்து 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து கரைச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். புளி வந்து ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், சின்னதாக நெல்லிக்காய் அளவு சேர்த்தா போதுமானது. பாருங்கள், தக்காளி லேசாக வதங்கிச்சு. இந்த டைமில் நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுனா நம்ம காய் மூழ்கிற அளவு சேர்த்தா போதும். அது கூட நாட்டு சர்க்கரை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்ததையும் நம்ம குக்கரில் வேக வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட தேவையான அளவு கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது பருப்பு சாதம். இந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், ரொம்ப லிக்விடாகவும் வேண்டாம். இந்த அளவு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சூடு ஆற ஆற பருப்பு சாதம் வந்து கெட்டியாகும். அதனால் நம்ம சூடாக பரிமாறி சாப்பிட தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு சாதம் நல்லா கமன்னு ஹோட்டல் சுவையில் பருப்பு சாதம் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.